அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இன்னும் ஒரு சில வாரங்களில் நடக்க போகுது. இந்த சூழலில் நமக்கு குரூப் 2A மெயின்ஸ்க்கான ஒரு மாநில அளவிலான தேர்வுக்கு அதோடைய பொது தமிழுக்குள்ள ஆன்சர் கீயை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ப்ரிலிம்ஸில் டஃப்பான காம்படிஷனில் வந்தவங்க தான் இந்த மெயின்ஸ்குள்ளே வந்திருப்பீங்க. ஸோ இதில் பெரிய ஒரு குழப்பம் தேவையில்லை. நல்ல அக்யூரஸி ரொம்ப முக்கியம். அக்யூரஸியாக இருந்தால் இந்த இடத்துல மார்க் விட்டலாம். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு அக்யூரஸி தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் உங்கள்கிட்ட காம்படிட் பண்ணவங்கள தள்ளி விட்டுருப்பீங்க. அது மூலமாக நீங்கள் முன்னாடி வந்திருப்பீங்க. தள்ளி விட்டு மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களோட போட்டியாளர்களை ஈஸியாக நீங்கள் தள்ளி விட்டோன்னா போதும். தள்ளி விட்டான்னா அவங்கள நீங்கள் அவங்கள முந்தி சென்றால் போதும். இங்கே அப்படி கிடையாது. இங்கே உங்க கூட இருக்க எல்லாருமே போட்டியாளர்கள் தான். சம வலிமை உடையவர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. இப்போ எல்லா மெயின்ஸில் அவ்வளோ பேரும். அப்போ இந்த இடத்துக்குள்ள உங்களோட போட்டி எப்படி இருக்கும்னா, எல்லாரும் உங்களோட கிட்டக்க மார்க் வாங்கியிருப்பாங்க. ஹை அக்யூரேட்டாக போடுறவங்க தான் 1 அல்லது 2 மார்க்கில் முன்னாடி வர முடியும். எல்லோரும் ஒரே சேம் க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரஸி ரொம்ப முக்கியம். அதான் இந்த மெயின்ஸில் பார்க்கணும். ஸோ அது போக OMR ஷீட்டு உங்களுக்கு கொடுத்ததுக்கு உடனே ஃபில் பண்ண வேண்டாம். சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷன் நல்லபடியாக பண்ணுறதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். 141வது கேள்வி பாருங்கள். கோடியர் சொல்லின் பொருள் என்ன? கோடியர் என்ற சொல்லின் பொருள் கூத்தர் என்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி, கூத்தர் என்பது சரியான விடை. கூத்து கட்டி ஆடுறவங்கள தான் கோடியர் என்று சொல்லியிருக்காங்க. மலைபடுகடாம் என்கின்ற ஒரு இலக்கியத்திலையும் கோடியர் என்கின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மரவர்ற அந்த இடத்துல போர் வீரர்கள் என்பவரை குறிக்கும். மன்னர், ஐ, வேந்தன், கோ என்று பல பேர்கள் அழைக்கப்படுறாரு. 2, கேள்வியை நல்லா வாசிக்கணும். 60க்கு 60 எடுக்கிறது தான் டார்கெட் அப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது ஏதோ ஒரு மதிப்பெண் எடுத்தேன், நானும் மார்க் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கதை இங்கே செல்லுபடியாகாது. ப்ரிலிம்ஸ் கான்செப்ட் இங்கே ஒரு 50% ஒர்க் அவுட் ஆகும். அக்யூரஸி தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிக்கணும். தமிழ் கேள்வி ஈஸி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஒரு அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் ஒரு அப்ஜெக்டிவ் டைப் வைக்கிறாங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னா, ஒரு குட் காம்படிட்டர்ஸை கொண்டு வந்து அதில் யார் காம்படிட்டர்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த எக்ஸாம். அப்போது கொஸ்டின் 60 மறுபடியும் அதே சிலபஸ் தான். அங்கேயாவது ஈன்னு படிச்சிருப்பீங்க. இங்கே வெறும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் மட்டும்தான் இருக்குது. அப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஒவ்வொரு ஆன்சர் வைக்கும் போதும். பாருங்க, தவறாக பொருந்தியுள்ள சொல்லை கண்டுபிடிக்க எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள சொல். வாரிதி என்றால் கடல் என்று பொருள். கீண்டு என்றால் பிளந்து. கடம் என்றால் உடம்பு. யாக்கை பல பேர்கள் இருக்கு உடம்புக்கு. உதத்தி என்றாலும் அது கடலைத்தான் குறிக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? உதத்தினா குளம் என்று கொடுத்துருக்காங்க. அகெயின் ஆன்சர் சி. இடனில் பருவத்து உதவுவார் நட்பு என்றும் நினைக்கத்தக்கது. இடனில் பருவத்து உதவுவார் நட்பு என்று நினைக்கத்தக்கது. இந்த இடத்துல அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் வறுமையுற்ற காலம். இடனில் பருவம். இடனில் பருவம்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? வறுமையுற்ற பருவம், வறுமையுற்ற பருவத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கிட்ட இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நியர்லி ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி தான் இருக்கும். வறுமையுற்ற காலம். பெண் எனும் போர்வாள் என்கின்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? புகழ்பெற்ற 100 ஆசிரியர்கள் படிச்சுக்கங்க. அதாவது மேஜராக பார்த்தீங்கன்னா நிறையா பழைய புத்தகங்கள், அதை கொஞ்சம் படிக்கணும். சில புத்தகங்கள் இப்போ ரீசெண்டாக வெளியே வந்திருக்கக்கூடிய புத்தகங்கள், அந்த மாதிரி புத்தகங்களை என்ன பண்ணோம், தேடி கண்டுபிடிச்சி படிக்க வேண்டும். ஸோ பிருந்தா சீனிவாசன் என்பவர் எழுதிய புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் தான் பெண் எனும் போர்வாள் என்கின்ற ஒரு புத்தகத்தை இந்த அம்மா எழுதியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு நிறைய இடங்களில் மார்க்கெட்டில் கவர்மெண்ட்டுடைய புத்தக திருவிழாக்கள்லையும் இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பதரும் 16, பண்டிகை கால சமையல்கள், தடைகள் தாண்டி பாயும் நதி. இவங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து தமிழ் திசை புத்தகத்தில் அந்த இதில் நிறைய ஜேர்னல்ஸ் எழுதுகிறாங்க. தமிழாசிரியராகவும் இருக்கிறாங்க. ஆன்சர் ஏ. தம்பி நான் ஏது செய்வேனடா. தம்பி உள்ளமே உலகம். ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. இந்த தொடரை சொன்னவர் யார்? நம்மளுடைய மகாகவி பாரதியார். இது 12ஆம் வகுப்பு பாட புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் தம்பி நெல்லையப்பருக்கு அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எடுத்தது.
எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? திராவிட வேதம் என்று நருந்தொகை என்கின்ற நூல் அழைக்கப்படுகிறது. ஸோ திராவிட வேதம் அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட வேதம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் ஏற்கனவே ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் திராவிட வேதம் அப்படின்னு திருவாய்மொழி அப்படிங்கிற ஒரு நூலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக திருவாய்மொழி இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம கொடுத்தாங்கன்னா சரியில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது திராவிட வேதம் என்பது நருந்தொகை என்கின்ற நூலையும் குறிக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், திருவாய்மொழி என்கின்ற ஒரு நூலை கொடுத்தாலும் அது சரிதான். அதனால் நீங்கள் மறுபடியும் திருவாய்மொழி வராதா அப்படின்னு நீங்கள் தேடினாலும் அதான் அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டோம். திருவாய்மொழி என்ற ஒரு பேரும் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம் நாலடியார், சைவ வேதம் திருவாசகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நருந்தொகை என்பதும் உங்களுக்கு திராவிட வேதம் தான். அதனால் அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காப்பியப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் உங்களுக்கு குறிஞ்சிப்பாட்டுக்கு தான் காப்பியப்பாட்டு என்று ஒரு பெயர் இருக்கு. ஸோ இது தவறாக இருக்குது, நடுநிலை வாடகை கொடுத்துருக்காங்க. ஆதி உலா என்று அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்கைலாய ஞான உலா. அகவர் காப்பியம் என்பது பெருந்தொகையை குறிக்கக்கூடிய நூல். அப்போ எத்தனை நெல் சரியாக போனால் 1 2 3 3 நெல் சரியாக இருக்கு. நான் இப்படி எடுக்கக்கூடாதா? திராவிட வேதம் அப்படிங்கிறத நான் வந்து 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய திருவாய்மொழி எடுத்து அதை தவறாக கொடுத்துருக்காங்களா, அப்போ 2 இணை சரின்னு வைக்கக்கூடாதான்னா, திராவிட வேதம்னு நருந்தொகைக்கும் ஒரு பேர் இருக்கும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். நிறைய பேர் கேட்பீங்க, திருவாய்மொழின்னு போடணுமே, திராவிட வேதம்னா வருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்காக இந்த பதில். ஸோ 3 இணைகள் சரி. சில இடத்துல கன்ஃபியூஸ் ப்ளஸ் லிட்டில் பிட் அதில் கொஞ்சம் குழப்பங்களையும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்தது இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை அன்பு பெரிய புராணம். ஸோ ஆன்சர் சி. ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? பிரிக்க சொல்லலை அவங்கள, பொறுத்துக மாதிரி இல்லை பிரித்தெழுதுக மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி நினச்சி ஆற்றீர் அப்படின்னா ஆற்று கூட்டல் ஈர்னு பிரிச்சுடும். பகுபத உறுப்பிலக்கணத்தைப்படி பிரிக்கணும். பகுபத உறுப்பிலக்கணம்னா ஒரு பகுதி, ஒரு விகுதி, ஒரு இடைநிலை இருக்கணும். அப்போ ஆற்றீர்னா ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். ஏங்க ஆற்று கூட்டல் ஈர்னு வராதானா? இதுதான் கன்ஃபியூஸான கொஸ்டின். ஆற்றீர் என்பது எதை குறிக்குது? நெகட்டிவாக சொல்கிறாங்க, செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, செய்ய மாட்டீங்க. அப்போ ஆற்று கூட்டல் ஈர்னு பிரித்தா செய்தல் கூட்டல் ஈர்னா செய்வீர்னு ஆயிடுது. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை வர்றதுனால ஆற்றீர் என்று. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல். அடிக்கோடிட்ட சொல்லை எவ்வாறு சரியாக அசை பிரித்து காட்டுக. அசை எப்போ எப்படி பிரிக்கணும்? ஒரு ஒற்றெழுத்து ஒரு மாதிரி பிரிக்கணும். ஆ இட். அடுத்த ட்ரூ வா இர். குரில் நெடில் ஒற்று. 2 அசை பிரிகிற மாதிரி பிரிக்கலாம். நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் தர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. இந்த விதிப்படி சரியாக இணைந்த சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகலகம், அதாவது ஒன்று நெடில் குற்றியலகரமாக இருக்கணும், உயிர் தொடர் குற்றியலகரமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல கிணறு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ நாகு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெடில் தொடர் குற்றியலகரம். குரங்கு என்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மெல்லின குற்றியலகரம். இதில் பார்த்திங்கன்னா கிணறு என்பதை கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு என்ன குற்றியலகரம்னா உங்களுக்கு கிணறு உயிர் தொடர் குற்றியலகரம் அதான் கொடுக்குறாங்க விதி. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டர ஒற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. கிணறு கூடல் தவை கிணற்று தவளை என்று மாறும். வகுப்பு நறுமணமாக இருந்தது. அடிக்கோடிட்ட சொல்லிக்கு என்னென்ன தமிழ் சொல்? நறுமணம்னா என்னன்னா நாற்றம் என்று ஒரு அர்த்தம் இருக்கு. வாசம், வாடை, வசந்தம். வாசம்ங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது, சான்ஸ்கிரிட். தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நறுமணம் என்பது நாற்றத்தை குறிக்கும். அப்போ நாற்றம் அடிக்க சொல்லுவோம், நான் தப்பாக பேசணும். துர்நாற்றம் என்றால் தான் ஃபவுலிங் ஸ்மெல், ஆர்டர், பேட் ஆர்டர்னு சொல்கிறது. 152. ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. ஓடுமீன் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன? ஓடு மீனுக்கு எதிர்ச்சொல்னது உருமீன். ஸோ உருமீன், ஓடு மீன்கிறது ஓடக்கூடிய மீன், உருமீன் அப்படிங்கிறது அதற்கு எதிர்ச்சொல். பொருந்தாத இணையை தேர்ந்த. 4 வகை மகளிர் விளையாட்டு. அம்மானை, கந்துகம், உலக்கை பாட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த வகை வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓரையாட்டம் என்பது வராது, அதற்கு பதிலாக ஊஞ்சல் என்பது தான் வரும்.
ஸோ நமக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடித்து எழுதுக அப்படின்லாம் கொடுப்பாங்க. அப்படி எக்ஸசைஸ் கொடுக்கும் பொழுது அதில் இதை கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு 4 வகை மகளிர் விளையாட்டுன்னு ஒரு பகுப்பு இருக்குது. பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டை 4 வகை மகளிர் விளையாட்டு பிரிக்காங்க. ஓரையாட்டம் வரக்கூடாது. இங்கே என்ன வரணும், ஊஞ்சல் விளையாட்டை தான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணும். பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 வகை யாழ் இருக்கு. பேரியாழ், செங்கோட்டியாழ், சகோடையாழ், மகரையாழ் என்று ஒன்று உண்டு. விளரியாழ் என்ற ஒன்று இந்த வகைப்பாட்டில் வராது. அப்போ விளரியாழ்னு ஒன்று கிடையாதா? இருக்கு, விளரியாழ் என்று ஒன்று இருக்கு. ஆனால் விளரியாழ் என்பதற்கு இதற்கு சம்பந்தம் கிடையாது. 4 வகை அல்லது வராது. மாறுபட்ட ஒன்று 4 அரண்களை கொடுத்துருக்காங்க. மதிலரண், காட்டரண், கடலரண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் எந்த அரண் வராது அப்படின்னா ஆற்றரண் என்கின்ற ஒரு அரண் கிடையாது. அதற்கு பதிலாக எந்த அரண் இருக்கும்? காட்டரண் என்பதற்கு பதிலாக உங்களுக்கு ஆற்றரனுக்கு பதிலாக உங்களுக்கு மலையரண் என்று ஒன்று வரும். 156 பின்வரும் தொடர்களை கவனித்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்கவும். 30 நாட்கள் முடிவடைந்தது ஒரு திங்களாகும். நாட்கள்னு சொல்லக்கூடாது. நம்ம நிறைய பேர் தவறாக யூஸ் பண்ணோம். நாள்கள்னு சொல்லணும். நாட்கள்னு சொன்னால் சரியா தப்பா? நாட்கள் என்பதை பிரித்தா நாள்பட்ட கல் என்று பொருள். அதான் பனைமரத்துலேருந்து இறக்குற கல் ரொம்ப நாள்பட்ட கல் போல அர்த்தம். இந்த வேலையை நிறைவு செய்ய 20 ஆள்கள் தேவை. சரி, அங்கே கல்கள் குவிந்துள்ள சொல்ற, கற்கள் குவிந்துள்ளது. அப்போ 2 மட்டும் சரி. அரசன் என்பதன் பன்மை என்ன? அரசர்கள் என்று சொல்லும். அரைசன் என்று சொல்லலாமா? அரைசன்கள்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. எபிஜிக்ஸ் என்பதன் பொருள் என்ன? மேல்மட்ட புழுக்கள் என்று பேர். எபி அப்படின்னா வெளியே இருக்கு அப்படின்னு அர்த்தம். தவறாக பொருந்துள்ளனே தேர்ந்தெடு. அப்பெண்ட் அப்படின்னா முன் சேர் என்று கொடுத்துருக்காங்க. அது தவறு, பின் சேர். அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அப்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அனெக்சர்ஸ்னு கொடுக்குறோம், இதெல்லாம் பின்னாடி சேர்க்கு. அனிமேஷன் அசை ஊட்டம் கரெக்டு. ஆன்டிடோட் அப்படின்னா முறிப்பான். அப்புறம் ஆர்ச்சிடிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூலப்படிவம். ட்ரோஃபோலாஜி சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுது. ஊட்டவியல். மினராலஜினா தான் கனிமவியல் வரும். சரிங்களா? சரியாக அமைந்த தொடரை தேர்வு செய்க. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக என்று இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதான் சரி. 12th புக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th தமிழ் புக்கில் சிற்பி பாலசுப்ரமணியனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்குறாங்க. அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். மேக்சிமம் இந்த மாதிரி யூனிட்டில் சரியாக அமைந்த தொடர் எப்போவுமே எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய லெசன்ஸை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கணும். அதை வாட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாடல்களில் முக்கியமான பாடல்களாக இருந்தால் மட்டும் அந்த பாடல்களை நம்ம ஹைலைட் பண்ணி அதில் உள்ள வார்த்தைகளை புரிஞ்சு வச்சுக்கணும். அதன் அடிப்படையில் கேள்விகள் கேட்பதற்கு, வார்த்தைகள் வச்சு கேள்வி கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு இந்த இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு பகுதியில் இந்த பாடத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே கொடுத்துருக்குறாங்க. செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிகந்து நோக, தாமுளைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும், அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே என்று என்ன பண்ணுறாரு, கேள்வியை கேட்கிறார். ஸோ கேட்கக்கூடியவர் யார்? சிற்பி பாலசுப்ரமணியன். அவருடைய இளந்தமிழே என்கின்ற ஒரு கவிதை பேழையிலிருந்து இதை எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் ட்விஸ்டாக இருக்கும். முறை மாறியுள்ள பின்வரும் தொடர்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குக. ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் என்று கொடுத்துருக்காங்க. இது 12th அதே புக்கில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நெடுநல் வாடை அப்படிங்கிற ஒரு பாடத்திலேருந்து கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் இருக்க தான் செய்யும். டேரெக்டாக ஒரு சின்ன சென்டென்ஸ் எடுக்க சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தா தான், சமச்சீர் புக்கில் அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்தா தான் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும், கொஷின் பேப்பரில் கொஞ்சம் டஃப்னஸ் இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நெடுநல் வாடையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு ஒரு பாடல் இருக்குது. வையம் பணிப்ப வளநேர்ப்பு வளையை பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன, ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்போடு கலங்கி கோடல்
நீடு இதழ் கண்ணி நீர் அலைக்கலாவ அப்படின்னு போகுது. ஸோ அதை பார்த்துக்கங்க. தவறாக பொருந்தியுள்ள பழமொழியை தேர்வு செய்க. அறிவுடையாரை அரசனும் விரும்புவான் என்று ஒரு பழமொழி இருக்கு. அற்ப அறிவு அல்லற்கிடம், கரெக்ட். அறிவீன இடத்தில் புக்தி கேளாதே, அழிய உழுது அடர விதை, இதெல்லாம் பழமொழி. அறிவுடையாரை ஆண்டி விரும்ப மாட்டான்ல, அரசனும் விரும்புவான். பழமொழி நிறைவு செய்க. ஆவும் தென்னையும் டேஸ் பழம் தரும். எப்போ பலம் தரும்? உங்களுக்கு 5 வருடத்தில் பலம் தரும். பலம் தரும், பலன் தரும்னு கூட என்ன பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. பழமொழி நிறைவு செய்கலை. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையது என்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். எத்தனை அப்படின்னு சொல்கிறதுக்கும் எத்துணை என்பதுக்கும் வித்தியாசம். எத்தனைனா கவுண்ட், எத்துணைன்னா எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறது. ஸோ ஆன்சர் பி. செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்ததை செய்யுளிசை அளபடை என்போம். கேள்வி கேட்கணும் இதை வச்சு. என்னது? செயல் ஓசை குறையும் போது அளபெடுக்கும் எழுத்துக்கள் யாவைனா சொல்லியிருக்காங்க. செயலில் ஓசை குறையுமா? செய்யுளிசை அளபடை என்றால் என்ன அப்படின்னா, இப்போ செயல் ஓசை குறையும்னா அதை எடுத்து நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் செய்யுளிசை அளபடை எனப்படும்னு சொல்லியிருந்தா அது என்றால் என்ன? கரெக்ட். அதை விட பெஸ்ட் ஆன்சர் இருக்குது பாருங்கள். செயல் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுப்பதை எவ்வாறு கூறுவோம்னு கேட்டிருக்காங்க. அது எப்படி சொல்லுவோம்னு அதை சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வர்ற பதில். இது எப்படி சொல்லுவோம்? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்குது. எவ்வாறு கூறுவோம்னு தான் கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின் பேப்பரில். அதனால் அதற்குரிய பதில் எப்படி தான் இருக்கணும்? அதே போல தான் இருக்கணும். அடுத்து பாருங்க, பேடிகை வாளாண்மை போல கெடும். இது ஒரு திருக்குறள்லே இருக்கு. ஸோ பேடிகை வாளாண்மை, இது நல்லா வாசித்து பார்க்கணும். குறளில் இருக்கக்கூடிய திருக்குறள் வச்சு, இந்த மாதிரி இலக்கியங்களை வச்சு தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் கேட்பாங்க. ஸோ இதுக்கு என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறள் 614 உண்டு. தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். முயற்சி இல்லாதவன் உதவி செய்பவனாக இருந்தால் பேடி தன் கையில் வாளை எடுத்து ஆளும் தன்மை போல் நிறைவேறாமல் போகும். அதாவது உதாரணத்துக்கு ஒரு முயற்சி இல்லாதவன் உதவி செய்யக்கூடிய பண்பு இல்லவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு கேரக்டர் வந்து உதவி செய்யக்கூடிய பண்பு இருக்கு. அந்த நேரத்தில் அவன் போய் முயற்சி இல்லாதவன் வந்து உதவி செய்கிற கேரக்டர் இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் தான் எஃபர்ட் எடுக்க மாட்டானே. நம்ம கேட்குறோம், அவர் நல்ல ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி தான், ஆனால் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நினைக்க மாட்டார், முயற்சி செய்ய மாட்டார். அது எப்படின்னா, பேடிகை வாளாண்மை போல கெடுனா, பேடின்னா என்ன அர்த்தம்? பயந்தாங்கோழி, ஏதோ பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் போல கெடும்னு சொல்கிறது முயற்சி செய்யாதவனை சொல்கிறதுக்கு. பயனற்றது கிடையாது. தப்புன்னு உங்களுக்கு ஆன்சர் வந்து பயனற்றதுன்னு போட்டால் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு இருக்கும். பயன் இல்லாதுன்னு இல்லை, அவன் வெட்டினாலும் வெட்ட தான் செய்யும். பேடிக்கையில் வாழ் இருந்தாலும் வெட்டும், ஆனால் அவன் வெட்ட மாட்டானே. அப்போ இந்த இடத்துல முயற்சி தான் இல்லாதது இருக்குது. அடுத்து பாருங்க, மருதனின் செயல் உமி குத்தி கை சலித்தது போல இருந்தது. இந்த மரபு தொடருக்கு பொருள் என்ன? வருத்தம். மரபு தொடருக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? வருத்தம். உமி குத்தி கை சலிச்சு போச்சுமாங்க. சொல்லி சொல்லி சொல்லினாயிருச்சு, கை சலிச்சு போச்சு. உமி குத்தி குத்தி கை ஒழிச்சிருச்சு, அவ்வளோதான். வருத்தத்தை ரெக்ரேஷன் சொல்கிறது. குமரன் நல்ல மாணவனாக விளங்கினான். அடிக்கோடித்த சொல்லின் பொருள் என்ன? குறிப்பு பெயரெச்சம். நல்ல என்பது உங்களுக்கு எச்சம். மாணவன் என்கின்ற ஒரு பெயரை கொண்டு முடிவதால் அது பெயரெச்சம். ஓகேவா? அப்போ ஏவும் கிடையாது, பியும் கிடையாது. இதில் அவனுடைய காலம் தெரிந்தால் தெரிநிலை, காலம் தெரியவில்லை என்றால் குறிப்பு. இங்கே காலம் தெரியல, அதனால குறிப்பு பெயரெச்சம். இரு பெயரொட்டு பண்பு தொகை அல்லாத ஒன்றை எழுது. இரு பெயரொட்டு பண்பு தொகைனா முதல்ல குறிப்பிட்ட பேரும் பின்னாடி அதோடைய பொது பேரும் வரணும். குமரி பெண் அப்படின்னு சொல்றது. அரவு அணை, செரு களம். இந்த மீமிசைங்கிறது ஒரு பொருள் பன்மொழி, ஒரே பொருளை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. சந்தி பிழையற்ற தொடர் எழுது. கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று அதை சொல்றாங்க. அதை வந்து மென்ஷன் பண்றாங்க. ஸோ கடுகை துளைத்து, அதாவது திருக்குறள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, புகழ்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ கடுகை துளைத்து எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு கடுகுங்கிறத நம்ம உடைச்சி அதுக்குள்ளே என்ன பண்ணலாமா வைக்கலாம், குறுகத்தரித்த குறள். இங்கே இக்கு வரக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இக்கு வரக்கூடாது, நம்ம அதில் இக்கத்துக்கு போட்டு விட்டுறக்கூடாது டக்குன்னு. குறுகத்தரித்த குறள் இப்படி யார் சொன்னாங்க அப்படின்னா, கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் சொல்லி இடைக்காடர் சொல்லியிருக்காங்க. ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அணுவை துளைத்து
ஏழ்கடலை புடுகட்டி குறுகத் தரித்த குரல். மாங்குடி மருதனார் என்ன சொல்றாரு? உள்ளுதோறும் உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்புங்கிறார். சரி, வலுவுச்சொல் அல்லாத தொடருது. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்றுன்னு தான் சொல்லும். மதுரை அல்லன்னு சொல்லுவாங்களா யாராவது? அப்போ அல்ல என்பதுக்கும் அன்று என்பதற்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறது. அல்ல அன்று என்பது, இங்கு பலகாரங்கள் நெய்யினால் செய்யப்பட்டவை அல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில கடையில் பார்த்தீங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் இதில் இருக்கும். அல்ல அன்றுக்கும் குழப்பி எழுதியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லணும் பாருங்க, இன்று விடுமுறை நாள் அன்று இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல. அப்போ ஒருமையை மறுக்க அன்று போட வேண்டும், பன்மையை மறுக்க அல்ல போட வேண்டும். அவ்வளோதான். சரிங்களா? அது தெரிஞ்சாலே போதும். இன்று விடுமுறை நாள் அன்று. அதே இது பாருங்க, உங்களுக்கு மலர்கள் அல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மலர்கள்னு வரும் பொழுது அல்ல. இப்போ மதுரைன்னு சொன்னனால என்ன வரணும்? அன்று என்று சொல்ல வேண்டும். அருகாமைன்னு சொல்லக்கூடாது, அருகில். ஆன்சர் டி. வலுவு ஒளி ஒளி வேறுபாடு நிறைந்த சொற்கள் எழுது. கரி என்றால் யானை. இந்த களி என்றால் என்னன்னா உங்களுக்கு குறை என்று பொருள். ஸோ களி என்றால் யானையை குறிக்கிறது. ஸோ இந்த களி என்றால் குறைத்தல் என்கின்றதை குறிக்கிறது. கழிக்கிறோம் இல்லையா, மேக்ஸில் கழித்தல்ங்கிறோம், குறைக்கிறோம். 10லேருந்து 5 களினா 5 குறைக்கிறோம்னு அர்த்தம். அதான் அதுக்கு மீனிங். ஒளி ஒளி வேறுபாடு இருந்தது. இந்த வாழை வாழை மரம் சொல்லட்டுமா? இந்த வாழை வாழை மீன். இந்த வாழைனை இளம் பெண்ணை குறிக்கக்கூடியது. தா என்றால் தாவுதல், கா என்றால் சோலை, வே என்றால் மறை, ஏ என்றால் அம்பு. 3 1 4 2 ஒரு பொருள் ஓரெழுத்து ஒரு மொழிகளில் இது வரக்கூடியது. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான சில கேள்விகள். வந்தான் என்னும் வினைமுற்று டேஸ் என வினையாளனையும் பேராக வரும். வந்தவன் என்று வரும். வருவான் வரான் என்று சொல்வதால் வினைச்சொற்கள். படி என்னும் வேர்ச்சொல் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினையெச்சத்தை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை படித்து. படித்து போட்டு பாருங்க. படித்து வந்தான். படித்த மாணவன் பெயரச்சம். படித்தல் தொழிற்பெயர், பாடுதல் தொழிற்பெயர். அகர வரிசைப்படி வரிசைப்படுத்துங்க. ஃபஸ்ட்டு ஆ எழுத்து தான் இருக்குது, 2 ஆ வச்சாச்சு. இப்போ மெய் எழுத்து வந்தனால இதான் ஃபஸ்ட். இக்கு, அக்து, அடுத்து அது, அதுக்கப்புறம் எதுகை, அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு 5. அப்போ இந்த ஆர்டர் படி தான் வைக்கணும். வரிசைப்படுத்தி எழுதுக. பாருங்க, மண் மான், மிளகு மீன், முன் மூடி, மெல்ல மேடு, ம மா மி மீ மு மூ மே மே. ஆன்சர் சி. காற்று பலகை. இந்த சொற்கள்லாம் எத்தகைய சொற்கள்னு பார்த்தீங்கன்னா பெயர் இயற் சொற்கள். இது இயல்பாகவே எல்லாருக்கும் புரியும். காற்றுனாலும் புரியும், பலகைனாலும் புரியும். எயிறு நல்குறவு. எயிறுனா வறுமைன்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும், பல்லுன்னு படித்தவங்களுக்கு தான் தெரியும். எயிறுனா பல், நல்குறவுனா வறுமை என்று படித்தவர்களுக்கு தான் தெரியும். அதனால இதை என்ன சொல்லணும்? பெயர் திரி சொற்கள் என்று சொல்கிறோம். திரி சொற்கள் 3 1. கமலம் புஷ்பம் என்பதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ், வட சொற்கள். கேணி பெற்றம் என்பது திசை சொற்கள். ஆன்சர் சி. பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இப்போ இதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ பொருள் விளங்கும் சொல் யாதுன்னு கேட்க முடியாது. இயல் சொல் என்பது யாது? இயற் சொல் வகைகள் யாவை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆன்சர் என்னது உங்களுக்கு? இயற் சொல் என்பது யாது, அவ்வளோதான். அப்போ எளிதில் பொருள் விளங்காத சொல் யாது கேட்க முடியும். இயற் சொல் வகைகள் யாவைனா கொடுத்துருக்காங்க. எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181க்கு ஆன்சர் டி தான் வரும். ஸோ இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், போல்டு பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் ஆன்சரை பார்க்கலாம். நெக்ஸ்ட், மார்கழி பெயர் சொல் வகையினை கண்டறிய. மார்கழின்னு நமக்கே தெரியும். காலப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், தொழிற்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், பண்பு பெயர். இதில் இருக்கு இல்லையா, பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் 6 பேர். தொழார் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய வச்சுருக்கோம். ஸோ செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ செயல் ஓசை குறையாத இடத்துல கூட இசைக்காக நம்ம அளபெடுத்து வைக்கக்கூடிய வார்த்தைகளை தான் செய்யுளிசை அளபடை என்று நம்ம சொல்கிறோம். ஸோ செய்யுளிசை அளபடைக்கு இசை நிறை அளபடைன்னு ஒரு வார்த்தைக்கு பொருள் உண்டு. தொழார் என்பது அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். 184 அழகர் கோவில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை.
அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர், நெகட்டிவ் கிடையாது. நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேமில் கொடுத்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பொங்கு கடல் மிதப்ப அப்படிங்கிறாங்க. பொங்கு கடல், பொங்குகின்ற கடல், பொங்கும் கடல், வினைத்தொகை. அடைந்து என்பது அடைந்து வந்தான், வினையெச்சம். கர மலம், அதாவது கர கமலம்னு சொல்கிறாங்க. கர கமலம், கரம்னா கை, கமலம்னா லோட்டஸ், தாமரை. ஸோ உருவகப்படுத்துகிறாங்க. தேசம் இடவாகு பெயர். 3, 4, 1, 2. கொடுக்கப்பட்டவற்றில் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேர்ந்தெடு. பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல், முடிஞ்சு போச்சு. அங்கே எந்த புணர்ச்சியில் எதுவுமே சேரலை. ஆனால் வாழைப்பழத்தில் தோன்றல் இருக்குது, பொற்குடத்தில் பொன் கூட்டல் குடமாக மாறி இருக்கு. இது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர். ஐவர் என்பது இலக்கணது ஒன்றொளி பொதுச்சொல். அதாவது ஒன்றொளி பொதுச்சொல்னா நாட்டை காக்க 5 பேர் போர்க்களம் போனாங்கன்னா இந்த இடத்துல ஐவர் என்பது ஆண்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதற்கு பேர் ஒன்றொளி பொதுச்சொல் என்று பேர். குழல் கேட்டு மகிழ்ந்தான், இது எவ்வகை ஆகு பெயர்? கருவியாகு பெயர். கருவிங்கிறத குறிக்கலை. குழல் கேட்டு மகிழ்ந்தான்னா குழலை வச்சு காதில் வச்சு அப்படி சந்தோஷப்படலை, குழலுடைய ஓசைங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. காலம் கறந்த பெயரச்சம், காலம் கடந்த கிடையாது, காலம் கறந்த பெயரச்சம் தான் வரும். ஸோ காலம் கறந்த பெயரச்சம்னா காலம் மறைந்த பெயரச்சம் என்று அதற்கு பொருள் உண்டு. ஸோ உங்கள் கொஸ்டின் பேப்பரில் காலம் கறந்த பெயரச்சம் தான் இருக்கும். சரிங்களா? வினைத்தொகை எடுத்துக்காட்டு. காலம் மறைந்தது, காலம் தெரியாது. இப்போ ஊறுகாய்னா ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறும் காய்னு சொல்லலாம். 190 கூற்று. அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான். இந்த இடத்துல காரணம் கொடுத்துருக்காங்க. தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை பெறுவதே தொடர் வாக்கியம் என்று பேர். ஸோ அரசன் பாருங்க, புலவர்களை கண்டான், வரவேற்றான், பரிசு வழங்கினான். இது ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் தனி வாக்கியம், தொடர் வாக்கியம் அப்படின்லாம் என்ன இருக்குது? தனியாக வாக்கியங்கள் இருக்குது. ஸோ கலவை வாக்கியம் என்று கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் 3 தான் இருக்குது பழைய புத்தகங்களில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள். தனி வாக்கியம், தொடர் வாக்கியம் மற்றும் கலவை வாக்கியம் என்று அதை என்ன பண்ணுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஸோ தனி வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கு பழைய 10th புக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா உதாரணங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ தொடர் வாக்கியம் என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனிலைகளை கொண்டிருப்போம். அரசன்கிறது ஒருத்தன் தான், பயனிலை நிறையா இருக்கும். தமிழரசி போட்டியில் பங்கேற்றால், வெற்றி பெற்றால், பரிசு பெற்றால், இந்த மாதிரி சொல்கிறலாம் தொடர் வாக்கியம் தான். இப்போ தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும் ஓர் எழுவாயை பல பயனிலைகளை பெற்று வரும். அது தனி வாக்கியங்கள் தான். ஃபஸ்ட்டுக்கு அரசன் புலவரை கண்டானா தனி வாக்கியம் தான். பல தொடர்ந்து வரும் ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும், இதுவே தொடர் வாக்கியம் இருக்காங்க. கரெக்ட். இதில் ரெண்டுமே சரியான விளக்கமாகும். தேன்மொழி பொன்னிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கரு? நேர்கூற்று. நான்னு சொல்லியிருக்கான். என்றால்னு சொன்னாலுமே நான் மதுரைக்கு சொல்ல, அவள்னு சொல்லும்போது அயர்கூற்றாக மாறும். அடுத்த பார்த்தீங்கன்னா பிறவினை சொற்சொடரை தெரிஞ்சிருக்க. பிறவினைனா பிறருக்கு சொல்கிறது. பயிற்றுவித்தாள், படித்தாள்னு சொன்னால் தன்வினை, பயிற்றுவித்தாள்னா பிறவினை. பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை கண்டுபிடிக்க பாருங்க. காண்பித்தார், வருவித்தேன், கற்பித்தேன். ஆனால் இங்கே செல்வாக்குள்ளவள் அல்லல்னு சொல்லியிருக்காங்க. தன்வினை வாக்கியம். தன்வினை அப்படின்னா உங்களுக்கு தனக்குரிய பிறவினை பார்த்தால் தன்வினை பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. பரிதிமார் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். பயிற்றுவித்தார்னு சொல்ல முடியாது. பயிற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா இது செய்யப்பாட்டு வினை. வேரல் வேலி வேர்கோட் பளவின் சாரல் நாட செவ்வியை யாகுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கு உங்களுக்கு இந்த கொஷின் ஒரு பாடல், இலக்கிய பாடலை கொடுத்துருக்காங்க. மோனைக்கு தொடர்பில்லாது எதுன்னு கண்டுபிடிக்க நீங்கள். ஃபஸ்ட்டு வேரல் வேலி கரெக்ட், சாரல் செவ்வியை கரெக்ட், வேலி வேர்கோள் கரெக்ட். இந்த இடத்துல சாரல் சேன் வந்தால் கூட சேசாசி வரிசையில் வந்திருக்கு. ஆனால் வேரல் சாரல்னு இது மோனையை குறிக்காமல் எதுகே வந்திருக்கு. கோளில் பொருள் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதில் கோளில் குணமிலவே என்பதை நீங்கள் எடுத்துறது. இதை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி. அந்த இணை பொழிப்பு, ஒருவு கூளை, மேற்கத்துவாய், கீழ்கத்துவாய், முற்று அப்படின்னு ஒரு 7 வகைகள் இருக்கு. இணை அப்படின்னா 1, 2 பொருந்தி இருக்கணும். பொழிப்பு அப்படின்னா 1, 3. இணை பொழிப்பு. அடுத்தது ஒரு மோனை 1, 4 இந்த இடத்துல வரும். அதான் கொடுத்துருக்காங்க. கோளில் பொருள் குணமிலவே என் குணத்தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குணத்தான். இந்த இடத்துல 1, 2, 3, 4 அப்படிங்கிறத நீங்கள் போட்டு வச்சுக்கணும்.
ஸோ போட்டு வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணணும், இதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து இதை பற்றி தெரியாமல் நம்ம போக முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக அதை பற்றி கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்வியில் சில நேரங்களில் 2 கேள்விகள் கூட கேட்டிருப்பாங்க. அதில் இணைனா 1 2, பொழிப்புனா 1 3, ஒரு உணா 1 4, கூளைனா 1 2 3, மேற்கதுவாய்னா 1 2 4, சாரி கீழ்க்கதுவாய் மேற்கதுவாய் 1 2 4, 1 3 4, முற்று 1 2 3 4ன்னு இருக்கும். அதில் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல வந்து கோளில் குணமிலவே 1 3 வந்து வகைப்படுத்தி கேட்டிருக்காங்க. 1 3னா அதுக்கு பேர் பொழிப்பு மோனை என்று பேர். சரிங்களா? ஆன்சர் பி. இதை நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணிக்கணும், திரும்ப 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 பார்த்துக்கிடணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட சொல்லுவாங்க. அதாவது ஏன் ஷார்ட்கட்ஸ் நம்ம வந்து பொதுவாக வந்து படித்து வச்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த ஷார்ட்கட்ஸ் மூலமாக நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போ ஒரு கூளை பையன் மேலே கீழே பார்த்து முழிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் இப்போ அப்படின்னா இணை பொழிப்பு, ஒரு பையன் அப்படின்னா ஒரு, கூளை பையன்னு சொன்னோமா கூளை. அப்போ இந்த 4 ரொம்ப எசென்சியல். இணைனா 1 2, பொழிப்புனா 1 3, ஒருனா 1 4, கூளைனா 1 2 3. இப்போ பார்க்கும்போது இதில் கோளில் குணமிலவே கோக்கு 2 வார்த்தைகள் எடுக்கிறாங்க. எல்லாமே மோனை மோனைன்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து தான் பார்க்கணும். இது நம்பர் பாருங்கள், 1ல் இருக்குது 3ல் இருக்குது. அப்போ 1 3னா என்னது, பொழிப்பு மோனை என்று இந்த இடத்துல இது வரும். ஸோ இது வந்து இதற்கான ஆன்சர். அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அடிமோனையை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீர்மோனை அடிமோனை அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சுருப்பாங்க. அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறிவுடையார் ஆவதறிவார். ஆக்சுவலாக திருக்குறள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பிரகாரம் தான் இருக்கும். உங்களுக்கு இது திருக்குறள்னு தெரியும். ஸோ அறிவுடையார் ஆவதறிவார், அறிவல்லார் அக்தரி கல்லாதவர் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல அடிமோனையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது முதல்ல இருக்கக்கூடிய இந்த அடிக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அடிக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மோனையை கண்டுபிடிக்கணும். இப்போ அறிவுடையார் ஆவதறிவார் இல்லை அறிவுடையார் அறிவிலார் அப்படிங்கிற ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சீரில் வந்திருக்கக்கூடிய மோனை. அதனால் இதுக்கு பேர் சீர் மோனை என்று பேர். இந்த இடத்துல அறிவுடையார் அக்தரிங்கிறது தான் அடுத்தடுத்த அடியில் வரக்கூடியது. அதனால இதுதான் உங்களுக்கு அடிமோனை. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறளில் முதல்ல ஒரு சீர், அடுத்த 2வது ஒரு அடி. அப்போது சீர் மோனைனா ஒரு சீருக்கு அந்த வரிசையில் பார்க்கணும், அடின்னு அடுத்ததில் பார்க்கணும். அப்போ அறிவுடையார் அறிவிலார் என்று சொல்லும் பொழுது இது சீர்மோனையாக மாறுது. இவங்க கேட்டிருக்கிறது அடிமோனை. அப்போ இந்த அடிக்கும் இந்த அடிக்கும் நம்ம பார்க்கும்பொழுது அறிவுடையார் அக்தரி என்பதுதான் இதில் சரியாக வந்திருக்கு. இந்த அக்தரி என்பது இல்லை, அறிவிலார் அக்தரி அப்படிங்கிறதே கிடையாது. அடுத்தது அறிவுடையார் ஆவ. அறிவுடையார் பார்த்தீங்கன்னா ஆவன்னு கொடுக்கறதும் உங்களுக்கு சீர்மோனை. நல்லா புரிஞ்சுக்கணும். சீர்மோனை என்பது ஒரே சீரில் ஒரு லைனில் நீங்கள் பார்க்கணும். அடிமோனை என்பது அடுத்த அடியில் வரணும். இது திருக்குறள் என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால இது 2 அடிகளை கொண்டதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஃபார்மேட்டில் படிக்கிறது தான் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகு பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. நாரதர் வருகிறார் என்பது உங்களுக்கு உவமை ஆகு பெயர். யாரை சொல்கிறாங்க, உவமைப்படுத்தி சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் கலகம் மூட்டுறோம் வந்தாலும் என்ன சொல்லிடுறாங்க, நாரதர்ப்பா, நாரதன் வந்துட்டான்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து சொல்கிறோம். அதனால் அது அப்படி சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆ ரி ஏ வ இட் ட்ரூ இல். ஆ ரி 2 குறில் வர்ற அளவுக்கு பிடிச்சாச்சு. ஏ வ இட் 2 குறில் ஒற்று. ட்ரூ இல் 1 குறில் ஒற்று. 2 குறில் அல்லது 1 குறில் நெடில் வந்துருச்சுனாலே அது நிறை அசை. அப்போ முதல்ல நிறை, 2வது நிறை, கடைசியில் உள்ளது நேர். நிறை நிறை நேர் என்று வரும். அசை பிரித்து காட்டுக இல்லைனாலும் பிரித்தெழுதுகளுக்கு அடிப்படைகளில் இது வருது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்து கொண்டிருக்கிறது. இத்தொடர் எம்மொழி வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழி அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, இதற்கு வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தொடர்மொழிக்கு உரிய உதாரணம். ஸோ பசுவும் கன்றும் உங்களுக்கு தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறாங்க. தொடர்மொழிக்கு ஒரு சரியான உதாரணமாக இது அமைந்திருக்கிறது.
ஸோ தனி மொழியும் தொடர் மொழியும் என்ன பண்ணுங்க, தனியாக பார்த்துக்கங்க. அதில் தனி மொழினா என்ன, தொடர் மொழினா என்ன, அதையும் சேர்ந்து படித்து கொள்ள வேண்டும். ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய பழைய கேள்விகளில் இந்த கேள்வியில் வந்து கேட்டிருக்காங்க, பசுவும் கன்றுங்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் தொடர்மொழி என்பதை சார்ந்ததாக இது அமைக்கிறோம். அதே இது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் அப்படின்னு வந்தால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அதை வந்து பகுத்து பார்க்க வேண்டும். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கொஷின்ஸையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ரிப்பீட்டடான கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஷின் வந்து கிராமரை பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப எவ்வளோ தான் கேட்டாலும் சில கொஷின்ஸ் ரிப்பீட்டு தான் ஆகும். அதனால் இதில் ஒரு 60 கேள்விக்கு நீங்கள் 60க்கு நீங்கள் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா போதும். ஜிஎஸ் பகுதியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு தேர்வை எழுதி நல்ல ஒரு பணியில் அமர்வதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.